கேட்கலையே காதல காதல் கேட்கணும். என்னென்ன அப்படியே மகனே இல்ல நான் சூத்துல கேட்டு சொல்றேன். காதல் தான் கேட்குவாங்க, வேற எதுக்கு கேட்குவாங்க? ஓய் அப்படி சரதேவி அம்மையார நினைத்த உடனே ஓடி ஓடி வந்து எனக்கு கட்டு கொடுத்து எப்படி ஆசீர்வாதம் கொடுக்கறாரு பாரு. 7 சூளத்தோட வந்துது அந்த அம்மா. இருக்கிறாளா? ஐயோ அவளுக்கு சூள ஓடியா 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 அதனால நீனு இல்லன்றியா? நீனு இல்ல சாமி, கடவுளை சத்தியமா இல்ல, கடவுளுக்கு எடுக்காதா எங்கே சொன்ன நியாயம். எப்படி கடாபதங்களே கேள்வி மேல் இல்லாமல் திறந்த வீட்டுல நாய் தூக்கு மாதிரி இல்ல. அம்மா சாமி கார்கே வந்து நாய் ஏண்டவே நான் தான் மகனே. அது நீ நாயா? ஏண்டது நானு, அது நானு. அம்மா வந்திருக்கிறான், அதனால அம்மா பார்க்க முடியும். தாயே தாயே யாரு உன் பேரனாக வரக்கூடியவன் வீரச்சந்திர இந்த மரக நாட்டை ஆண்டு வரக்கூடியவன். ஆமா, வீரச்சந்திர நான் தான் தாயே. அப்படியா? அப்படி இருந்தாலும் இன்று நாளை என்னை அழைத்திருக்கிறாரே ஒரு வந்தன வழிபாடு எதுக்காக? அதுக்காக இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் உன் பக்தியை பார்த்தா நான் வச்சிருந்தாலும் பார்த்தா எப்படி தெரியுமா காலையில் விடுவார். அப்படி சரதேவியை வர வேண்டும், தாயாரே வர வேண்டும் என்று சொல்லி என்னை சிரித்தாயே, என்ன காரணம்? எதற்காக? அம்மா சக்தி வந்துக்குது. ஒரு 10 ரூபாய் காசு அந்த அம்மா மேல கோத்தல எல்லாம் அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு தானே எல்லாம் தொண்டு செய்றீங்க. எதுவும் கூட முடியல 10 ரூபாய் 5 ரூபாய் கோச்சிட்டு போவாங்க சாமி. கேளுங்கள் தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே. எப்படி என்றால் இது தெய்வ சன்னதி. இந்த தெய்வ சன்னதியில் நடத்தக்கூடியதும் ஒரு தெய்வ புராண கதை ஐயா. இங்க தெய்வ சபையிலே இங்கு வந்திருக்கக்கூடியது அம்மனாகிய சரதேவி பத்ரகாளி அம்மன். சரதேவி பத்ரகாளி அம்மன் இல்லையா? அப்படி இருந்த போதிலும் தங்களுக்கு எத்தனையோ குறைபாடு இருக்கலாம், தீராத வியாதி இருக்கலாம், பில்லி சூனி ஏவல் பகை எத்தனையோ இருக்கலாம், பிள்ளை இல்லாதவர்கள் இருக்கலாம், திருமணம் ஆகாதவர்கள் இருக்கலாம். அம்மா
இந்த மாதேஸ்வரன் புண்ணியத்தால் அந்த சன்னதியிலே சிவபெருமானுடைய வரலாறை சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள். இங்க வந்து இருக்கக்கூடியது பேசக்கூடிய தெய்வம், ஆலயத்தில் இருக்கக்கூடியது பேசாத தெய்வம். அம்மா தெய்வமே பரமேஸ்வரா, அம்மா பார்வதியே, பத்ரகாளி, எங்கள் குறையை மனக்குறையை தீர்க்க வேண்டும். அப்படி மனக்குறையை தீர்த்தது ஆனால் மீண்டும் இந்த சன்னதியில் என்னால் முடிந்த காணிக்கையை செலுத்துகிறேன். அல்லது இதை போல் ஒரு நிகழ்ச்சியை நான் விட்டு நான் பெருமை கொண்டாடுகிறேன் என்று சொல்லி வணங்கி உங்களால் முடிந்த காணிக்கை செலுத்தலாம். இல்லை என்றால் வந்து வணங்கி இந்த குங்குமத்தை எடுத்து வைத்து செல்லலாம். யாருமே அதாவது எத்தனையோ பிழை இருக்கலாம், எத்தனையோ குறைபாடு இருக்கலாம். இது வந்து தெய்வ சன்னதி, வேற இருந்த கூட ஆகும். எனக்கு பையன் சாமி 3 போட்ட புள்ளிய நானும் கும்பிட்டுக்கிற சாமி. கும்பிட்டு வாங்கி எனக்கு ஒரு பையன் நாளைக்கு மக்களுக்கு ஈம கடன் வைக்கணும், எள்ளந்தண்ணி எடுக்கணும், நீர் கூட ஒடுக்கணும். ஆமா வந்து வணங்கி எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் தாயே என்ன கேட்கிற நீ? அப்படி இருந்தாலும் இன்று நாள் பார்த்தால் நினைத்தாயே, என்ன காரணம், எதற்காக நினைத்தாய்? என்ன ஏன் நினைச்சிருக்கிற தாயானவள் கேட்கலாம். அதனால என்ன தெரியுமா? என்ன எனக்கு ஒரு வரவு கிடைக்கும். எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். நீ அப்படியா வர வேண்டும் என்கிறார். அப்படி இருந்தாலும் என்ன நினைச்சிருக்கிறாய் பாலா? என்ன வரங்கள் வேண்டுமே ஆடலா ஆதி நாளையில் யாரு இந்த மரகத நாட்டு மன்னர் சராசந்திரன் உனக்கு 350 நடவடியாக செய்கிறேன் என்று சொல்லி 359 பேரை சிறைகாலை வைத்திருந்தார். திடீரென்று பார்த்தா ஒரு நாள் என்பதற்காக பார்த்தா மரணமடைந்தார். பீவன் கை கதியாலே மரணமடைந்த உடனே அந்த ஏகம் தடைப்பட்டு விட்டது.
எங்க நாட்டை சீர்திருத்த போட்டு தாத்தா ஆண்டு வந்தா என் நாட்டை நான் ஆள வேண்டும் வேணாம் ஆமா என் நாட்டை நான் ஆள வேண்டும் ஆள வேண்டும். இப்ப ஆண்டு கொண்டிருக்கு எனக்கு ஏகாவதான் சாகாவதா வேண்டும் என்பதற்காக நான் அந்த யாகத்தை செய்து முடிக்கிறேன் எனக்கு அந்த யாகத்தை செய்வதற்காக எனக்கு உத்தரவு கொடுத்து என் அருகிலே நின்று அந்த பூஜையை நீ வாய்க்கலாம் அப்படியா? அப்படி இருந்தாலும் சாகாத உடல் வேகாத உயிர். ஆமா அப்படி இருந்தாலும் உனக்கு அப்படி நான் தர வேண்டும் என்றால் நீ எனக்கு என்ன தர என்ன தெரியுமா? கேட்கணுமா பலி அது கொடுக்க வேண்டும். ஆடடா பட்டா. பலி அது கொடுக்க வேண்டும். எனக்கு கேட்ட பணியை நீ கொடுத்ததே உண்டாடா. உனக்கு கேட்டபடி நான் வரம் கொடுக்கின்றேன். என்ன எதிர்பார்க்கணும் நீ காளிகத்தை கேட்டா அந்த அம்மா என்ன நான் எங்க மாட்டேன் உங்க பாட்டுனாலே அவளை போட அவன் சொல்லிடுவாள் நினைச்சுட்டாவையா அது அது ஆனா சொல்றான் ஆ, உன் பாட்டுனால தான் அவளுக்கு கிடக்கட்டும் ஆமா நான் கேட்ட வழியை கொடு கண்டிப்பா அந்த ஏகத்தை செய்து முடிக்கிறேன் கண்டிப்பா அவனுக்கு வரத்து தரேன் நீ என்ன வர கேக்குறியா அந்த வரத்தை நான் கொடுக்குறேன் சரியா இங்க பாரு இங்க படுத்துட்டு பூரா 30 பேர் இல்ல 500 பேர் கூட அவங்களே உனக்கு பலி கொடுக்குறான் நீ எனக்கு கொடுக்குறேன் நீ கேட்டதுக்கு அவன் கொடுக்குறான் டேய் அதனால பியா அதனால தாயார சொல்லி இருக்காளே இப்படி என்ன வழி என்று நான் கேட்கணும் அதனால என்ன பண்ணு தெரியுமா ஒவ்வொன்னு கேட்கணும் ஏன்னா இப்ப நம்ம கட்ட வீட்டுக்கு கொடுக்க மாட்டான் ஒவ்வொன்னா கேட்கணும் ஏமாத்தி வச்சிருவீங்க நீங்க அதனால ஒண்ணு தான் ஆமா அதனால எங்களுக்கு தாயே வந்து அக்கா, என்ன தெரியுமா என்ன பண்ணிக்கிற நீ கட்டத்தை அம்மா இப்படி வார்த்தையும் இப்படி கீழே குண்டு கும்பிடுங்க என்ன காரணம் தாயிடா கலிக்குதான் பின்னல பண்ண பதவையாக கேட்ட கொடுத்து வழியை கொடுத்து மரத்தை வாங்கி இந்த நாட்டை பெருமையாக ஆள வேண்டும் நீ கேட்டதை போலவே மாடு வழி மாடாமல் வெட்டி குதிக்கிறேன் குதித்து விட்டு ஆசையோடு வள கொடுத்தார் என்னது மாட்டு பலி தருகிறதா? மாட்டு மாட்டு பலிகள் வேண்டாண்டா. ஆடடா பட்டா. மாட்டு பலிகள் வேண்டாண்டா. அப்படி இருந்த பதில் எப்படி தெரியுமா? மாடு பலி தருகிறேன் என்று சொல்கிறார். கண்டிப்பா மாடு பலியோ மாடா கணக்கில் நான் புசித்திருக்கிறேன். எனக்கு மாடு பலி எல்லாம் வேண்டாம் வேண்டாம். அதுவும் நன்றியா? ஆஹா. அம்மா அது மட்டுமா இது வேண்டாம். ஏய்யா, இந்த மாடு வழி ஏடா சும்மா சொல்லக்கூடாது ஏபியா பாலு கறக்குன்னு சொல்லி 53,000க்கு மாடு வாங்கிட்டு வந்தேன் சரி 3 மாசம் பில்லு போட்டு வளர்த்தலாம் பில்லு போட்டா பில்லு போட பில்லு சரி, சரி. நெல்லு புல்லு போட்டு வளர்த்தலாம் சரி அது எனக்கு தெரியல நானும் ஆடத்துக்கு வந்துட்டேன் சரி ராத்தா ராத்திரி சேர்த்து போச்சு அது. ஏடா அக்கா, அக்கா, அப்படி இருந்தாலும் எப்படி தெரியுமா? இவர் வந்து மாட்டுக்கு புல்லு போடுறதுல மொன்ன வாட்டினாதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது அது சாகாமல் என்ன செய்யும்? நான் தாய் கொடுத்து விடுவேன் என்று நினைக்காத அது செத்ததுக்கு அது இருக்கடா நான் சொல்லிட்டாடா அது ஒண்ணு கிடையாது தாயை உண்டு என்ன? வேறு அது, அது கொஞ்சம் கத்து.
விட்டு அன்பாய் வரை கொடுத்தால் ஆட்டையாண்டி. ஆடு பலி ஆயிரக்கணக்கு என்னடா போய் ஆடு பலியே வேண்டாம்டா. ஆடாடா மச்சான். ஆடு பலியே அப்படி இருந்தாலும் ஆடுபலி என்கிறாய் எனக்கு ஆயிரக்கணக்கு எனக்கு வேண்டவே வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பலியை மக்கள் கொடுத்து ஆமா ஒவ்வொரு நாளும் நான் புசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அந்த பலி எல்லாம் வேண்டாம் வேண்டாம். அது மட்டும் இல்லையா வேற ஆடு மாடு வேண்டாம் என்று சொன்னாயே எரம பலி ஏராளமாக கொண்டு குவிக்கிறேன். புசித்து விட்டு அன்பாய் வரத்தை குடித்தால் நான் நாட்டை ஆளு பெருமையாக. அப்படி இருந்தாலும் சரி. எனக்கு எரும பலி கொடுக்கிறீங்களா? எரும பலியோ வேணாண்டா. எரும பலியோ வேணாண்டா. என்னது எரும பலி கொடுக்கிறாய் என்கிறாய்? அப்படி இருந்தாலும் எரும பலி 8000 பலி நான் இருப்பேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஆமா நான் எத்தனையோ பலி சொல்லி பார்த்தேன். வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகிறான். ஆடு பலி கோழி பலி எரும பலி எருமை எல்லாம் சாமி. இந்த வெயில் காலத்துல எருமை கறி தின்னு பாரு எவ்வளவு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. மாடு கறி வேணும். எருமை கறி தின்னு பாரு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. எனக்கு அப்பயே ஒரு நம்பிக்கை கொடுத்தது தெரியாது. அப்படியா? சரி அப்படி இருந்தாலும் இது தெரிஞ்ச பார்த்தா இவள் ஏதோ மனைவியை வைத்திருக்கிறாள். சொன்னா இவன் குடுக்கோல மாட்டேன்னு இவருக்கு ஒரு எண்ணம். வரத்தை கேட்கறோம். அவன் குடுக்கோல போடணும்னு நமக்கு தெரியாது. நீ ஆடுறதுக்கு வரைய இல்லையா தெரியாது உனக்கு எண்ணம்.